வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரகுமானுக்கு நாடு முழுவதும் பலர் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக பாலிவுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த பலர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சமீபத்தில் பிபிசி சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு ஏஆர் ரகுமான். அதில் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் நாட் கெட்டிங் ஒர்க் டியூ டு கம்யூனல் ரீசன்ஸ். பாலிவுட்டில் தனக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதற்கு மதம் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். இதுக்கு தான் கடுமையாக கேள்வி எழுப்புறாங்க. பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ இஸ்லாமியர்கள் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சான்ஸ் கிடைக்காமையா இருக்குது? உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காததை கம்யூனல் ரீசன்ஸோடு முடிச்சு போட்டு மதத்தை உள்ளே கொண்டு வந்து எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமானுக்கு கடுமையான எதிர்ப்புகள் முன்வைக்கப்படுது. பவர் ஷிஃப்ட் ஆனதுக்கு பிறகு தான் இப்படி, பவர் சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் தான் இப்படி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மோடி கவர்மெண்ட்டை மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாரா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிருக்காங்க. மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வழங்கப்படலையா? பிஜேபி ஆட்சியில் இங்கே நேஷ்னல் அவார்டு வாங்கலையா? வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நேஷ்னல் அவார்டு நீங்கள் வாங்கலையா? பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பலர் கேட்கக்கூடிய கேள்விகளை தான் நாங்கள் கேட்குறோம். இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ இஸ்லாமிய டெக்னீஷியன்ஸு, இஸ்லாமிய பிரபலங்கள்லாம் இப்போ வரைக்கும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலங்கிறதுக்காக இஸ்லாமியராக இருக்கிறதுனால தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்புகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு வாதம். இது எல்லாத்தையும் தாண்டி சாவா படத்தை என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு? டிவிசிவ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. சாவா படம் எதை பற்றி பேசின படம்? 2025 வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் சாவா. சம்பாஜி மகாராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையேயான மோதலை படத்தில் காமிச்சிருப்பாங்க. மொகலாயர்களுடைய ஆட்சியில் இங்கே இருந்த மன்னர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, மொகலாயர்களை எப்படி வீழ்த்தினாங்க அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை டிவிசிவ் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பலர் கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. கங்கனா ரணாவத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? அவங்க எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு படம் அவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க, படத்தை எடுத்தாங்க. இந்திரா காந்தி அவர்களுடைய காலகட்டத்தில் எமர்ஜென்சி டிக்ளரேஷன் நடந்துச்சுல, அதை மையமாக வச்சு அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக ஏஆர் ரகுமானை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க படக்குழு. ஏஆர் ரகுமானு கங்கனா ரணாவத்தை சந்திக்கவே இல்லையா. கங்கனா ரணாவத் பிஜேபி சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால கங்கனாவை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலையா ஏஆர் ரகுமான். மேலும் இந்த படத்தை ஏற்றுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஏஆர் ரகுமான் சொல்லிட்டாராம். கேட்டால் எமர்ஜென்சி ஒரு ப்ரொபகண்டா ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் அந்த படத்துக்கு கமிட்டாக மறுப்பு தெரிவித்தாராம். இப்படி நீங்கள் இருந்துட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா வேஷம் போடுறீங்களா? பாலிவுட் இண்டஸ்ட்ரி கம்யூனலாக மாறிடுச்சு அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ ஒவ்வொரு பிரபலங்களாக கடுமையாக எதிர்வினை ஆற்ற தொடங்கியிருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் கிஷன் ரெட்டி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரியில் முன்னாடி ஏஆர் ரகுமான் எவ்வளோ பெரிய பீக்கில் இருந்தார், அவருடைய பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆகும், காலத்தால் பேசப்படக்கூடிய பாடல்களாக இருக்கும். ஆனால் சமீப காலமாக அவர் இசையமைத்த படங்களில் வந்த பாடல்களை பாருங்களேன், மக்கள்கிட்ட அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. இதுதான் ஜெனரேஷன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது. மக்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. இளையராஜா இருந்தார் பீக்கில், பிறகு ஏஆர் ரகுமான் வந்தார் இண்டஸ்ட்ரிக்கு. ஏஆர் ரகுமான் சில காலங்கள், வருடங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணார், மியூசிக் இண்டஸ்ட்ரியை. பிறகு யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், இவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாலும் உருவானுச்சு. இப்போ என்ன நிலைமை? இப்போது அனிருத், சாய் அபியங்கர், இது மாதிரியான யங் ஜெனரேஷன் மியூசிக் இண்டஸ்ட்ரியை கையில் எடுத்திருக்காங்க. அப்போது காலத்திற்கு ஏற்றவாறு மக்களுடைய ரசனையும் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தக்கவாறு அப்டேட் ஆகி மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பீக்கில் இருக்க முடியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவ்வளவு படங்கள் ஏஆர் ரகுமானுக்கு கிடைக்கலையே, அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியும் கம்யூனலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரா? தனக்கு வாய்ப்பு கிடைக்காததை மதத்தோடு தொடர்பு படுத்தி பேசுகிறது டெஃபினட்டாக கண்டனத்துக்குரியது. அதை தான் இப்போது பாலிவுட் இண்டஸ்ட்ரி ஒவ்வொருத்தங்களாக முன் வச்சுக்கு இருக்காங்க. ஏஆர் ரகுமானுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, மாடுபிடி வீரர்களுக்கு ஜல்லிக்கட்டில் காளைகளை, அதிக காளைகளை அடக்கி நம்பர் 1 வராங்களே, அவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் முன்னுரிமை அடிப்படையில் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அலங்காநல்லூரில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலை என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, 2021 திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் காளைகளை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும், மாதம் அப்படின்னு திமுக அறிவித்தாங்க. 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 1 ரூபா கூட ஊக்கத்தொகையாக வழங்கலை. 5 வருஷத்துக்கு 5 × 12,000, மாதத்துக்கு 1000, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அப்போ வருஷத்துக்கு 12,000, 5 வருஷம்னா
60,000 ரூபாய் காளைகள் வளர்ப்பவர்களுக்கு இன்னும் திமுக கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை. அதையே இன்னும் நிறைவேற்றாம அதுக்குள்ள இன்னொரு தேர்தல் வாக்குறுதி அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஏமாத்துற வேலையை தான் திமுக பார்க்குறாங்க. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்கு, பேரு பெத்த பேரு தாக நீலு லேது அப்படிங்கிற பழமொழி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிக்கு சரியாக பொருந்தும் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ண இப்போ திமுக பிஜேபி இடையே பெரிய டிபேட் உருவாயிருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.